எல்லாரும் காட்டுங்க, எல்லாரும் காட்டுங்க. சிசர் ಎಲ್ಲರೂ ಫಿಲ್ಟರ್ಸ್ ಹಾಕ್ತಾರೆ. ಆದರೆ ಈ ಕಂಪನಿನೇ ನಾನು ಫಾಲೋ ಮಾಡಿರೋದಕ್ಕೆ ಏನು ಇದ್ರ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಕ್ವಾಲಿಟೀಸ್ ಏನು, ಇದರಿಂದ ಹೆಲ್ತ್ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಏನು, ಪಬ್ಲಿಕ್ ಇದರಿಂದ ಏನು ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ, ಎಲ್ಲಿ ಅದರದ್ದು ರೈಟಪ್ ಎಲ್ಲಿ? ನಿಮ್ಮ ಬ್ರ್ಯಾಂಡ್ನ ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ನಾನು ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? எல்லா வார்டுலேருந்து வந்திருக்கிற எல்லா கவுன்சிலர்ஸ்க்கும், முனிசிபல் பிரசிடெண்ட்க்கும், எங்கள் பிளாக் பிரசிடெண்ட், சீனியர் லீடர்ஸ், இது ஒரு காங்கிரஸ் குடும்பம் எல்லாருக்குமே இன்னைக்கு நான் நன்றி சொல்லி, ஒரு தண்ணி வேலை பண்ணிட்டு ரோடு வேலை பண்ணிட்டு எனக்கு ஏரியாவுக்கு வந்தால் மனசுக்கு இன்னைக்கு மைனிங் ஏரியாவில் என்ன வேலை இருந்தால் கூட நாங்கள் அந்த ஒரு வேலை பண்ணி எப்போவுமே நான் ப்ரோக்ராம் வந்ததில்லை. ப்ரோக்ராம் எதுவும் ஒரு செலிப்ரேஷன் கண்டிப்பாக நான் எந்த வார்டுக்கு வரல. ஆனால் இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் இருந்தால் நான் வருதில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவர் சொல்லாத கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன செலிப்ரேஷன்ஸ்க்கு நான் வருதில்லை. எப்போ ஒரு ஏரியா நான் விசிட் பண்ணும் போது யாருமே ஏரியாவில் இல்லை, எல்லாம் வெளியூரில் வேலைக்கு போகிறாங்கம்மா, யாருமே இல்லை. காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்து வெளியூரில் எங்கள் வீட்டுக்கார் போகிறாங்க. எங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லோரும் வெளியூரில் வேலை பண்ணுறாங்கம்மா, எங்கள் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் கேஜிஎஃப்பில் பார்க்கும் போதும் யார் ஏரியா விசிட் பண்ணும் போதும் அப்போ யாரும் எங்கள் கூட எம்சி இல்லை, கவுன்சிலர் யாரும் இல்லை. இப்போ வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் ஒரு ஏரியா வந்தால் யாரோ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அப்போ குங்குமம் மஞ்சள் கொடுத்து பாரும்மா ஊர் எப்படி இருக்குது, ஏரியா எப்படி இருக்குது. எங்கள் வீட்டில் ஒருத்தர் 2 பேர் வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க. லேட்டாக வருவாங்க, ராத்திரியில் வருவாங்க. அப்போ ஒரு ப்ராப்ளமும் சொல்லி தான் வந்தாங்க. அப்போ யாருமே தண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, ரோடு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு எதுவுமே சொல்லல. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை ஏரியாவில் வர்றது, ஒரு அம்மா கிட்ட ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேசுறது எனக்கு மனசில் ரொம்ப. அப்போ என்ன இருக்குது இவர் மனசில் என்ன இருக்குது, அவர் மனசில் ஒரே ஒரு பாதிப்பு. ஏன்னா நாங்கள் மைன்ஸில் இத்தனை வருஷமாக வேலை பண்ணி வந்தேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்தா, தாத்தா காலத்துலேருந்தா, மாமியார் காலத்துலேருந்தா எல்லாம் நாங்கள் வீட்டுக்காரே இங்கே வேலை பண்ணி வந்தோமே. ஆனால் 25 வருஷமே 25 வருஷம் ஆயிடுச்சு மைன்ஸ் மூடிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வேறு எதுவுமே கவர்மெண்ட் பண்ணலையே. எந்த கவர்மெண்ட் இருந்தால் வந்து இங்கே வேலை வாய்ப்புவோம், கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உங்கள் குடும்பமே இங்கே சேவை பண்ணியிருக்கிறது நாசனம் ஆயிடுச்சு, ஊரே இப்படி ஆயிருக்குது. யாரும் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து யோசனை பண்ணலையே. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. வேறு தண்ணி இல்லை, ரோடு இல்லை, லைட் இல்லை, அது எனக்கு மனசுக்கு எது பாதிப்பு இல்லை. ஆனால் ஏரியாவுக்கு வந்தால் பார்த்தா இப்படி இருக்குது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப எனக்கு குஷி ஆயிடுச்சு. எல்லாம் இளைஞருக்கு, எல்லாம் யூத்ஸு, வாலிபால், காலேஜுக்கு போகல, வேலைக்கு போகல, அது யோசனை ஆயிடுச்சு. எப்போ வந்தால் 10 வருஷமாக நான் ஏரியாவில் வந்தால் யாருமே இல்லை.
ஒரு வீட்டில் ஒரே ஒருத்தர் அம்மா இல்லை ஆயா பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வந்தா ஏரியாவில் எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்தா மனசுக்கு கொஞ்சம் குஷி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது ஊரில் திருவிழா இருந்தால் எப்படி இருக்குது அப்படி இருக்குது. இந்த வார்டு எப்படி இருக்குது கரெக்டாக சொல்லியிருக்குன்னா, திருவிழா இருந்தால் எப்படி இருந்தால் அப்படி இந்த வார்டு நம்பர் 13 ஏரியா இருக்குது. தெரியாது மணிகண்டா கிட்ட நான் ரொம்ப பேசல, இதுக்கு முன்னால் கூட எப்போவுமே பேசுதில்லை. ஃபோனில் கூட ஒரு 2 வார்த்தை 2 டைம் தான் பேசியிருக்குது. ஆனால் இந்த அம்மா அவருக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு கரெக்டாக சர்வீஸ் பண்ணும் அப்படி அந்த அப்பா அம்மா தெரியாது. இன்னைக்கு தான் எனக்கு ஒரு மீட்டிங்கில் சொல்லும் போது இது ஒரு காங்கிரஸ் குடும்பம் திருப்பி காங்கிரஸ் குடும்பக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு கேட்டால் மனசுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. எப்போ நான் கேஜிஎஃப் வந்த ஒரு அம்மா மாதிரி தான் யோசனை பண்ணி வந்தேன். நீங்கள் எப்போ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி பார்த்தோம் எனக்கு. அப்போ இது எனக்கு கேஜிஎஃப் ஒரு குடும்பம். எதனா ஒரு வேலை பண்ணும் போது என் குடும்பக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். வேறு ஒரு எம்எல்ஏயாக நான் எதுவுமே வேலை பண்ணல. ஒரு அம்மா மாதிரி யோசனை பண்ணி என் மக்களுக்காக, என் அக்கா தங்கச்சிக்காக, எங்கள் கூட பிறந்த அண்ணா தம்பிக்காக என்ன எப்படி பண்ணும் அந்த நியாய நீதியமாக வேலை பண்ணி வந்தேன். எங்கள் முனிசிபல் பிரசிடென்ட் கரெக்டாக தெரியாத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்எல்ஏ வர்றது அது கடவுள் யோசனை பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எம்எல்ஏ இருக்கிற டைமில் தான் நான் மினிஸ்டர் ஆகுறது விடுறது அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அல்ல. அது ஒரு போஸ்ட். அது போஸ்ட் இருந்தே நான் சர்வீஸ் பண்ணுறேன், அது எனக்கு மனசில் வராது. ஆனால் ஒரு 2-3 மாதத்தில் 2 months மாதம் 2 மாதம் 2-3 மாதத்தில் கேஜிஎஃப்ல ஒரு பெரிய கம்பெனி வராத இருந்த இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத இருந்தா அப்போ எனக்கு ரொம்ப பேஜாராகும். இப்போ அல்ல, அப்போ எனக்கு அதனால அதுக்காக நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன். நேற்று கூட எனக்கு சிஎம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அதுதான் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் பிஎம்எல் லேண்டு இங்கே ஒரு கம்பெனி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு நான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கேட்ட போதும் உங்கள் ஊரில் என்ன இருக்குது ஒரு கம்பெனி வர்றதுக்காக. இப்போ எங்கள் கேஜிஎஃப்க்கு ஒரு 10 கம்பெனி அல்ல 100 கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. லேண்டு கொடுங்க கேஜிஎஃப்ல நாங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், லேண்டு கொடுங்க. இதுக்கு முன்னால் நான் ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட போகும்போது ஒரே ஒரு கம்பெனி எங்கள் கேஜிஎஃப் அட்ரஸில் அப்ளிகேஷனே போடல. சார் 1000 ஏக்கர் லேண்ட் இருக்குது, பெமெல் கிட்ட வாங்கி கம்மி பணத்தில் உங்களுக்கு இந்த 1000 ஏக்கர் லேண்ட் கொடுத்தோமே, ஒரு கம்பெனி போடல. ஆனால் ஒரு 6 months போயிட்டு வந்து இப்போ 100 கம்பெனி போட்டிருக்கிறாங்க. எனக்கு கேஜிஎஃப்ல லேண்ட் கொடுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் கிட்ட லேண்ட் கொடுங்க, குப்பம் ரோட்ல லேண்ட் கொடுங்க, 10 acres கொடுங்க, 50 ஏக்கரை கொடுங்க, 100 ஏக்கரை கொடுங்க. இப்போ லேண்டுக்கு 100 கம்பெனிஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு நல்ல ஆஃபீஸர் இந்தியாவில் த பெஸ்ட் கம்பெனி எதனா இருந்தால் அது ஃபஸ்ட்டு கேஜிஎஃப் வந்தால் அது அப்புறமா வேறு கம்பெனிக்கு நாங்கள் கொடுக்கலாம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணோம். அதனால யார் லேண்டு கேட்டா அவருக்கு கொடுத்தா இது கம்மிக்கு நீங்கள் லேண்டு கொடுத்துருக்குறீங்க. இங்கே நாங்கள் கேஜிஎஃப்ல லேண்டுக்கு எவ்வளோ கோடி லேண்ட் இருக்குது, இல்லை பணம் வேண்டாம் எங்களுக்கு. இங்கே ஒரு கம்பெனி எங்கள் மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நாங்கள் இந்த லேண்டுக்கு எதுவும் வேல்யூ இல்லை, லட்சமோ 10 லட்சமோ. ஜனங்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் நம்ம மாண்புமிகு எம்எல்ஏ மேடம் அவர்களுக்கும், நகரசபை தலைவி இந்திரா காந்தி மேடம் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து முனிசிபல் கவுன்சிலர்ஸு, துணை கவுன்சிலர்ஸு, அப்புறமா இங்கே வந்திருக்கிற மொத்தம் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வார்டில் இருந்ததுக்காக உங்களுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ மேடம் இந்த இடத்துல ஆர்ஓ பிளான்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. ஏன்னா இது ஒரு ரிமோட் பிளேஸ் இருக்கிறதுனால ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கஷ்டம். தண்ணிக்கு இங்கே பிரச்சனை இல்லைனா கூட ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ஆர்ஓ ஃபில்டர் தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால நாங்கள் மேடம் கேட்கும்போது ஆயிடுத்து நான் நோட்தினேன்னு சொன்னாங்க. பட் நோடுன்னு சொன்ன உடனே இன்ஸ்டண்ட்டாக ஆரம்பிச்சு அது இப்பயே பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வித்தின் 1 வீக்கில் இது இன்ஸ்டால் பண்ண வச்சாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை மேடம் நன்றி சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் மேடம் பற்றி சில டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வார்டு கொண்டு வராங்க. அதனால் ஜனங்களுக்கு நம்ம என் மூலியமாக தெரிய வைக்கிறது சில விஷயம் இருக்குதுங்க.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ஊருக்குள்ளே வரதுக்கான வழிங்க. இப்போ வந்து நம்ம கேஜிஎஃப்க்கு உள்ள வேறு ஸ்டேட்லேருந்து வர எல்லா வழி பார்டர்ஸ்லேயும் இப்போ வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற மொத்த தார் ரோடும் மேடம் சார்பில் இப்போ எல்லாம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று எந்த ரோடுமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேறு ஸ்டேட்லேருந்து வரும்போது கர்நாடகாக்குள்ளே வரும்போது தெரிஞ்சிடும் ரோடு சரியில்லை, அப்போ கர்நாடகா என்ட்ரு ஆயிடுச்சுன்னு. இப்போ அந்த ஒரு மாற்றமே இல்லாத அளவுக்கு வேறு ஸ்டேட்டோட நம்ம ஸ்டேட்டில் தான் இப்போ ரோடு நல்லா இருக்குது. அதுவும் பார்டரில் இருக்கிறதுனால மேடம் ஒரு இதில் இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற மொத்த ரோடும் புதுசாக போட்டுருக்குறாங்க. இன்னொன்று சில பேர் கமெண்ட் பண்ணுறவங்க கூட சொல்லலாம், எங்கள் வீட்டு ரோடு வந்துச்சா, அது ஒரு பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு வர விஷயங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர் நல்லாக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வார்டு நல்லாக்கணும், நெக்ஸ்ட்டு நம்ம தெருவு நல்லாக்கணும், அப்புறமா தான் நம்ம வீடு நல்லாக்கணும்னு யோசிக்கணும். ஏன்னா இப்போது ஊரில் ரோடு போட்டாங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட ரோடு போடல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஃபஸ்ட் நம்ம ஊருக்குள்ளே ஜனம் வரணும், ஜனம் வந்தால் தான் 4 பிஸ்னஸ் வரும், பிஸ்னஸ் வந்தால் தான் நம்ம ஊர் டெவலப் ஆகும். அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது தான் மேடம் வந்து இப்போ மொத்த ரோடும் எல்லாமே போட்டுருக்காங்க. இப்போ கூட மேடம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடுறாங்க, வார்டு வைஸே இல்லாத கேஜிஎஃப்ல எந்த ரோடுனா இருக்கட்டும் அதை வந்து டெவலப் பண்ணணும்னு இப்போ ஸ்பெஷல் ஃபண்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயங்க. நெக்ஸ்ட்டு இப்போ டெவலப்மெண்ட் பண்ணணும். டெவலப்மெண்ட் எப்படி பண்ணோன்னா, இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வா அப்படின்னா வந்துடாதுங்க, அதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இங்கே கேஜிஎஃப்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிடுறாங்க. நம்ம வார்டுலேயே 10 ஏரியா இருக்குதுங்க, நம்ம 10 ஏரியா சுற்றுறதுக்கு ஆக முடியல. ஆனால் ஒரு எம்எல்ஏவாக இருந்து 35 வார்டுங்க, 16 வில்லேஜ், 216 பஞ்சாயத்து 270 வில்லேஜுக்கு மேலே சுற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு வில்லேஜ் சுற்றினா கூட திருப்பி நம்ம வாழலாம் பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகிடுங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ கஷ்டத்தில் காத்தால ஏஞ்சி இங்கே வந்து இவ்வளோ வேலையும் பார்த்து நம்ம எல்லார் குறையும் கேட்டு பத்தாவதுக்கு இது வந்து மினிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த ஃபண்டு எடுத்துன்னு வந்து டெவலப் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க. பேசுகிறவங்க 1000 பேசிடலாம், இது ஆச்சா அதாச்சான்ட்டு. ஆனால் ஒரு வேலை செய்யும் போது தான் அதோட கஷ்டம் தெரியுது. ஏன்னா நம்மளே இந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அதை ப்ரப்போசல் பண்ணி அதை சேங்ஷன் பண்ணி அதுக்கு ஃபைனான்ஷியல் அப்ரூவல் வந்து அது எடுத்துன்னு வர்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு லேடி ஐரன் லேடின்றது உண்மையாக அவங்களுக்கு வச்சுக்கிற பேர் நல்லா வச்சுக்காங்க. இந்த எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மக்கள் வந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணணும். எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணோன்னா, எடுத்தவொன்னே நம்ம வீட்டுக்கிட்ட வேலை செய்கிறதோட நம்ம ஊர் டெவலப் பண்ணுங்கோ, நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இப்போ அதுக்கு உண்டான வேலையை மேடம் நல்லபடியாக உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, கேஜிஎஃப்குள்ளே வரணுனாலே எவ்வளோ பேர் தெரியாத பங்காளப்பேட்டிலேருந்து கேஜிஎஃப்க்கு வரும்போது எதையோ இருக்கு வந்தால் கேஜிஎஃப் வந்துச்சுன்னு தெரிலாம். இப்போது எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே, இன்க்ளூடிங் நான் கூட கேட்டுருக்கிறேன். அப்படி இருக்கிற கட்டத்தில் இன்றைக்கி ஊருக்குள்ளே வந்தாலே ஒரு வெளிச்சமாக இருக்குது. அதுக்கு யாரும் நன்றி சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. வேலை ஆகிற வரைக்கும் தான் குறை சொல்லுவாங்க. வேலை ஆகிட்ட பிறகு யாரும் ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா? கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஊர் எம்எல்ஏ வந்து அவ்வளோ ராவு பார்க்காம ஒழிச்சு இந்த ஊரை டெவலப் பண்ணணும்னு வரும்போது நம்மளாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எந்த இடம்னா பாருங்க, பகல் மாதிரி இருக்குது. நைட்டில் எடுத்தால் நம்ம பிஎம் ரோட்லேருந்து ராபர்ட்சன்பேட் டு ஆண்டர்சன்பேட் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் வரைக்கும் ஒரு வெளிச்சமாக இருக்குதுங்க, பிரைட்னஸ். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம மேடம் யாருக்காக பண்ணுறாங்க? நம்மளுக்காக பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து எல்லா ஒரு ஒத்துழைச்சி கமெண்ட் பண்ணுறாங்க. ஊர் டெவலப் ஆகணுன்றாங்களே, டெவலப் பண்ணவங்க வந்து பண்ணுறவங்க கூட நின்று சொல்லணும், இது மாதிரி இருக்குது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, 10 விஷயம் பண்ணும்போது மறந்துடுறாங்க. எதனா ஒரு விஷயம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி தான் ஆகணும் அப்படி தான் ஆகணும்னு குறை கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஊரில் இன்றைக்கி அம்பேத்கர் கால் வச்சுட்டு போன இடம் நம்ம ஊருன்றாங்க இல்லையா? நம்ம பார்க்கலாம்னா நம்ம வயசுக்கு இல்லை. பட் ஆனாலும் இன்றைக்கி இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டே ஒரு அம்பேத்கரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மேடம் வந்து அம்பேத்கர் ஸ்மார்ட் பவன் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் தெரியாமல் தெரிலாங்க. அப்படி ஒரு கட்டம் வரும்போது நம்ம வந்து மேடம்க்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வரப்போகிற எலெக்ஷன் ஆகட்டும் என்ன ஆகட்டும் இருந்தாலும் சரி, மேடம் ஒரே வார்த்தைங்க, மேடம்க்கு ஒன்றும் வந்து எந்த ஒரு யார் பண்ணாலும் அவங்க கமெண்ட்டே பண்ணுறதில்ல, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க, கவுண்டர் கொடுக்குறதே இல்லைங்க, இக்னோர் பண்ணுறாங்க. இக்னோர் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அது டெவலப்மெண்ட்டில் பண்ணி காட்டுறாங்க. இன்னைக்கு கேஜிஎஃப்ல ரோடு இல்லைன்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க மேடம் தான் ரோடு போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொன்னால் அந்த கிரெடிட் போடுறதுனால சொல்கிறது இல்லை. அதனால வந்து தயவுசு ஜனங்க எல்லாம் சேர்ந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புதுசாக எவ்வளோ டெவலப்மெண்ட் இருந்தாங்க. இந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கட்டத்தில் வரும்போது இன்னைக்கு 100 ஏக்கரில் வந்து ஒட்டுமொத்த கர்நாடகா ஸ்டேட்கே வந்து போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கட்டுறாங்க. அது கேஜிஎஃப்ல நடக்குது. நமக்கு எவ்வளோ ஒரு பெருமை. புது ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்துருக்குது. இந்த மாதிரி வெளியூர்லேருந்து ஆளுங்க உள்ளே வந்தால் தான் உள்ள டெவலப்மெண்ட் வரும், பிஸ்னஸ் வரும், ஒரு மணி ஃப்ளோட்டிங் ஆகும். அப்போ தான் நம்ம தரமும் உயரும். அதுக்கு உண்டான ஏற்பாடு தான் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாங்க, ஒரு ஊருக்கு ஒரு நாள் போனாலும் 1 வருஷம் அது இன்னொரு ஊர் திருப்பி பார்க்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கவுன்சிலர்ஸு, இவ்வளோ மெம்பர்ஸு, இவ்வளோ பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு, இவ்வளோ வில்லேஜுக்காரு, இவ்வளோ ப்ராப்ளத்தையும் பார்க்கறதுக்கு உண்மையில அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்காக வந்து இவ்வளோ உழைச்சி இருக்கும்போது நம்மளாம் சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்னு கேட்டு இந்த வார்டு மக்கள் கூட
இவ்வளோ நேரம் இருந்து வெயிட் பண்ணி நம்மளுக்கு ஒத்துழைச்ச அனைத்து மக்களுக்கும் என் சார்பில் நன்றி. Honorable MLA Srimati Rupakala Shashidhar, plus all the council have come here, and all the Congress party leaders, those who have come here, and all the 13 ward people, those who have gathered here. A warm welcome to you. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஏரியாவில் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் வந்து இங்கே ஒரு ஆரோ பிளான்ட்டுக்கு ஓப்பனுக்கு மேடம்க்கு வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக இவ்வளோ பேர் கேதர் ஆகிக்கிறாங்க. 13th வார்டுனா ரொம்ப கிரேட், ரொம்ப கிரேட். மனுஷருக்கு ஃபஸ்ட்டு தேவையானது தண்ணி, ரெண்டாவது லைட்டு, மூணாவது ரோடு. அது எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுக்குற ஒரே ஒரு எம்எல்ஏனா நம்ம மேடம் ரூபாகலா எம் சசிதர் அவர் தான். இன்னைக்கு நம்மளுக்குன்னு யோசிக்காம, எனக்குன்னு யோசிக்காம, நம்மளுக்குன்னு யோசிக்கிறவங்க தான் இப்போ கேஜப்ல ஜாஸ்தி. ஏன்னு கேட்டால், அப்பா நல்லா ரோடு இருக்குது, எங்கே போனாலும் நல்லா கால் அழுக்காவாத ரோடுங்க இருக்குது, எங்கே போனாலும் வெளிச்சமாக லைட் இருக்குது, எங்கே போனாலும் எந்த ஏரியாவில் போனாலும் ஒரு ஆரோ பிளான் இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. இதுதான் மனுஷருக்கு ரொம்ப முக்கியமான 3 தேவைகள் இல்லையா? ஆமாவா? ஆமாம் தான். நாங்கள் அதனால் நம்ம எம்எல்ஏ வந்து இவ்வளோ சாதனைங்க கேஜப்பில் பண்ணிருக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸாக என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னாக்கா எப்படி நன்றி சொல்லணும்? அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தாங்க, செகண்ட் வாட்டி வந்து ரோட்ஸு, லைட்ஸு, இது தாலுக் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு, இந்த மாதிரி ஒன்றொன்னா செஞ்சு நிற்கிறாங்க. இப்போ போலீஸ் ட்ரைனிங் வரும்போது சயின்ஸ் பார்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் குழந்தைங்கெல்லாம் பெங்களூர் போனோம் ஒரு சயின்ஸ் மியூசிக் பார்க்கணும்னா. ஆனால் இப்போ அந்த மியூசியம் கேஜப்கே மேடம் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. சயின்ஸ் மியூசியம் வந்துருக்கு, போலீஸ் ட்ரைனிங் வந்து, நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் கால் வச்ச இடத்துல வந்து பவன் கட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ முக்கியமானது செய்ய போகிறாங்க. 3வது வாட்டி வந்தால் கண்டிப்பாக நம்ம கேஜப் ஃபேக்ட்ரி விழ போகுது. 3வது வாட்டி வந்து கண்டிப்பாக ஃபேக்ட்ரி வரும். நம்ம கேஜப் மக்கள் இன்னும் குஷி ஆவாங்க, இன்னும் நம்மளுக்கு பெருமை. எங்கள் ஊர்லேயும் ஒரு ஃபேக்ட்ரி வந்துக்குது, எங்கள் ஊர்லேயே ஒரு தாலுக்கு இருக்குது. கேஜப்ல தாலுக்கு முன்னால் பங்கார்பேட்டு போவோம், ஆனால் இப்போ கேஜப்லேயே தாலுக்கு இருக்குது. இவ்வளோ சாதனை பண்ணுற நம்ம மேடம்க்கு வந்து நம்ம நன்றி கடனாக வரப்போகிற எலெக்ஷனுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைச்சி நம்ம மேடம்க்கு நல்லா கை தூக்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு மினிஸ்டர் பார்க்கணுமா? வெரி குட். எல்லாரும் ஒரு பெருசாக கை தட்டணும். முக்கியமாக அண்ணன் குப்சாம் அண்ணன் ரொம்ப சீனியர், அவர்கிட்ட தான் நாங்கள்லாம் வேலை செஞ்சோம். அவர் மறந்துட்டாங்க. விஷ்ணு தயவுசெய்து அவருக்கு ஒரு ஜெயசங்கர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்து இது லிஸ்ட் வேண்டாம், பாருங்க. மதுரை முத்தவர் அடுத்து